வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.9 செகண்ட் சம். கீழ்காணும் இருபடி சமன்பாடுகளுக்கு மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காமா. இப்போ இது வந்து ஒரு இருபடி சமன்பாடு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 22 ஈக்குவல் டு 0. ஸ்கொயர் இருந்தாலே அது வந்து இருபடி சமன்பாடு. இப்போ ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல் எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் இது மூலங்களின் கூடுதல். அது பார்த்தீங்களாமா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன். இப்போ இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். பார்த்தீங்களாமா, ஓகேம்மா. இப்போ இந்த இது வந்து என்னது? மூலங்களின் பெருக்கல் பலன். அப்போது இங்கே பாருங்கள், ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ஒரு மைனஸை வெளியே எடுத்துங்க, -3 இன்ட்டு எக்ஸ், ஓகேவா, ப்ளஸ் -28 ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த டேர்முக்கு முதல்ல ஒரு மைனஸ் தேவைப்படுது. ரைட். மூலங்களின் கூடுதல் -3, ஏன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் தட் இஸ் ப்ளஸ் 3x. இங்கே பாருங்கம்மா, இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கணும். ஓகே, அப்போது இந்த மைனஸ் தூக்கி உள்ள தூக்கி போட்டுருவோம். அப்போது இதுதான் என்னது? கரெக்டாக அந்த ஃபார்மேட்டுக்கு பாருங்கள், இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ். மூலங்களின் கூடுதல் அப்போது -3. இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3x. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கணும். ஓகே, ப்ளஸ். ஆனால் இங்கே வந்து மைனஸ் இருக்கணும். அப்போ ஒரு மைனஸை உள்ள தூக்கி போட்டுரும். அப்போ -28. இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இந்த ஈக்குவேஷனும் சேமாக இருக்கும். ஆனால் இந்த பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த இதை நம்ம கொண்டு வர்றோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x -28 ஈக்குவல் டு 0. செகண்ட் பாருங்கள், அந்த ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? மைனஸ் உள்ளே இருக்குது 3x. அப்போ இதுதான் என்னது? மூலங்களின் கூடுதல். இது -28 என்னது? மூலங்களின் பெருக்கல் பலன். இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனையும் அது வந்து என்னது? சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மூலங்களின் கூடுதல் வந்து என்னதுமா? மூலங்களின் கூடுதல் வந்து -3. மூலங்களின் பெருக்கல் பலன் என்னது? மூலங்களின் பெருக்கல் பலன் வந்து என்னது? -28. ஓகேவாம்மா. இது வந்து என்னதுமா? ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம் பார்ப்பா. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 0. செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 0. இதை வந்து இப்படி எழுதுவோமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 0. ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் என்னது? பெருக்கல் ஈக்குவல் டு 0. ஓகேம்மா. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இப்படி போடுங்க. இப்போ மைனஸ் இது வந்து -3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் தட் இஸ் 0 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இதை கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்களாம்மா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் தட் இஸ் ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 0. இது பாருங்கள், இந்த ஃபார்முலா படி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், இங்கே ஒரு மைனஸை வெளியே எடுத்துரும். மூலங்களின் கூடுதல், இது மூலங்களின் பெருக்கல் பலன். ஓகே, அப்போ இந்த சென்டரில் இருக்குல்ல, இதுதான் என்னது? மூலங்களின் கூடுதல் வந்து என்னது? மூலங்களின் கூடுதல் வந்து -3. மூலங்களின் பெருக்கல் பலன் என்னதுமா? மூலங்களின் பெருக்கல் பலன் தட் இஸ்
ஈக்குவல் டு 0. ஓகேவாம்மா? நீங்கள் என்ன செய்யணும், வீடியோ நீங்கள் வந்து ஒரு நோட்டு, இது வந்து என்டர்டைன்மெண்ட் வீடியோலாம் கிடையாது, இது ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ. இதுக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு நோட்டை எடுத்து ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதணும். ஓகேவா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வேணும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு அழகாக அப்லோடு பண்ணி விட்டுறதான். ஓகேவாம்மா? இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மேக்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்களே, அவங்களுக்கும் என்ன செய்யுங்க, இந்த மேக்ஸ் வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கம்மா. ஓகேவாம்மா? அப்புறம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கூகுள் கிளாஸ் ரூம் கொடுத்துருப்பேன், நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ யூடியூப்பில் நிறைய விளம்பரங்கள் வரும், ஆனால் கூகுள் கிளாஸ் ரூமில் விளம்பரமே வராது, ஃபுல்லாக மேக்ஸாக தான் இருக்கும். அழகாக உட்காந்து நிம்மதியாக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.